அமைதியில் சோதனை ஆரம்பிக்கிறது. வழிகாட்டுதல் மறைந்தால் இதயம் வெளிப்படும். சத்துருக்கள் மூலமல்ல, ஆனால் தெரிந்த தீர்மானங்கள் மூலம். சாமுவேல் மறைந்தார், அவருடன் வழிகாட்டுதலும் மறைந்தது. தாவீது தய கேட்கிறான், ஆனால் அவருக்கு அவமானம் கிடைக்கிறது. செல்வம் உள்ளவன், ஆனால் மூட இதயம். 400 ஆட்கள் வாள் எடுத்து நிற்கிறார்கள். தாவீது நடக்கிறான், விசுவாசத்தில் அல்ல, கோபத்தில். பதில் தேடுவது சரி போல தெரிகிறது, ஆனால் கிருபை முன்னாடி வருகிறது. அபிகாயில் தலை வணங்கி விழுகிறாள், ஞானமும் பணிவும் கொண்டு. கோபம் உருவாக்கின இடத்தை கிருபை நிறுத்துகிறது. கர்த்தர் உனக்காக போராடும், உன் ஜீவன் அவர் கையில் இருக்கிறது. உன் கையை இரத்தத்தால் நிரப்பாதே, இது நீ சுமக்க வேண்டிய பாவம் அல்ல. தாவீது பின்வாங்கும்போது கர்த்தர் நடவடிக்கை எடுக்கிறார். நாபலின் இதயம் கள் போல ஆகுது. வாள் இல்லாமலே அவன் வீழ்ந்து போகிறான். அழிவு வரும் இடம் புதிய வழியாக மாறுகிறது. கர்த்தர் மாற்றம் செய்கிறார். மீண்டும் துரோகம். சாவுல் திரும்ப வருகிறான், பிடிக்க. இது திரும்ப நடக்கிறது. இந்த முறை சத்ரு தூங்குகிறான், மிகவும் பக்கத்தில். ஒரு அடி, எல்லாம் முடியும். ஆனால் தாவீது நிறுத்துகிறான். அவன் ஈட்டியை எடுத்து நடந்து போகிறான், பயத்தால் அல்ல, சாட்சியாக. கர்த்தர் முன்னாடியே நடந்திருந்தார். தூரம் இருந்து உண்மை ஒலிக்கிறது. என்ன தேடுகிறாய்? நான் உனக்கு தீமை செய்யவில்லை. சாவுல் கேட்கிறான், ஆனால் மாற்றமல்ல. மேலும் மேலும் பயம் விசுவாசத்தை மாற்றும். தாவீது தெரிந்து கொள்கிறான், பாதுகாப்பை வாக்குத்தத்தத்தை விட. அவன் சத்துருக்களிடத்தில் வாழ்கிறான். ஒரு விஷயம் பேசுகிறான், வேற விஷயம் செய்கிறான். வாழ்க்கை காப்பாற்றப்பட்டது, ஆனால் சமாதானமில்லை. கோபம் நிறுத்தப்பட்டது, கிருபை தெரிந்தெடுத்தது, ஆனால் சமரசம் இருந்தது. நீங்கள் இந்த போராட்டத்தை பார்த்திருக்கீர்கள். இப்பொழுது நீங்களே போய் வாசியுங்கள். இது மேல் மட்டும்தான். நாளை பற்றிய கவலை வேண்டாம், இன்றே போதும் அந்த கிருபை. ஒவ்வொரு நாளும் போதுமே, அவர் கிருபை போதுமே.